இன்னைக்கு ரீசெண்டா வந்து சோஷியல் மீடியா நியூஸ்லாம் பாத்தீங்கனாலே வந்து ஒரு சைனால ஒரு புது வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு. வைரஸ் பரவிட்டு இருக்கு. 5 வருஷம் கழிச்சு கொரோனா அடுத்தது திருப்பியும் வந்து ஒரு அவுட் பிரேக் ஆகுன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லாம் பேனிக்கா இருப்போம். சோ இன்னைக்கு வீடியோல வந்து அந்த வைரஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அது என்ன வைரஸ், என்ன அறிகுறி இருக்கு, எப்படி தடுக்கலாம், இல்ல ஊசி இருக்கா, என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். நான் தான் டாக்டர் ரஞ்சன் பேசுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஹெல்த் அவேர்னஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பேசலாம். ஆக்சுவலி இந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து சோஷியல் மீடியால வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சைனா வந்து எப்பயுமே சீக்கிரட்டா தான் வச்சிருப்பாங்க நிறைய விஷயங்கள்ல. பட் இன்னைக்கு வந்து சைனால வந்து ஒரு ட்விட்டர்ல அவங்க நியூஸ்ல இருந்து இது மாதிரி பிரேக் ஆயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா HMPV என்ற ஒரு வைரஸ். சோ ஷார்ட் ஃபார்ம். சோ ஃபுல் ஃபார்ம் என்ன பாத்தீங்கன்னா ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ். சோ வந்து ஒரு நிமோனியா மாதிரி ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ். இந்த கிருமி இந்த வந்து பாத்தீங்கன்னா இது புதுசான ஒரு வைரஸ் கிடையாது. சோ அந்த காலத்துல 2001 2000ல இருந்தே கேசஸ் வந்திருக்கு நிறைய. ஆனா இப்ப இந்த மாதங்கள் இப்ப கொஞ்ச நாளா வந்து இந்த வைரஸ் வந்து சைனால வந்து அதிகமா பரவிட்டு இருக்கு. சோ கொரோனா வந்து ஸ்டார்டிங் வந்து தெரியுமா 2019 எண்ட்ல, அதே மாதிரி இப்ப வந்து அதிகமா அந்த வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு. இந்த வைரஸ் வந்து கொரோனா மாதிரி பெருசா பாதிக்கிறோம் கேட்டா கண்டிப்பா இப்போதைக்கு கிடையாது. சோ வந்து WHO தரப்புல இருந்து இன்னும் அவுட் பிரேக் ரிலீஸ் பண்ணல. இது பேண்டமிக் டிசீஸ் எல்லாருக்கும் வரும், அவுட் பிரேக் ரிலீஸ் பண்ணல. பட் ஸ்டில் சைனால வந்து ஒரு புது வைரஸ் வந்து இப்படி பரவிட்டு இருக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியா பேசிட்டு இருக்காங்க. அதனால முன்னெச்சரிக்கையா வந்து இது வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் காஸ் பண்ணும். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து மூச்சு திணற கஷ்டப்பட்டு நுரையீரல வந்து பாதிப்பு அதிகமாக கொடுக்கறதுனால முன்னெச்சரிக்கையா வந்து ப்ரிகாஷன் வந்து சைனால எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிகுறி எல்லாருக்கும் வைரல்ல வந்து என்ன இதுங்க வரும் அதேதான். முதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பல் பயங்கரமா இருக்கும். பயங்கரமா கஃப் பண்ணிட்டே இருப்பாங்க. கஃப் வந்துட்டே இருக்கும். அது போக வந்து சளி இருக்கும். சளி, இரும்பல், அப்புறம் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும். சோ இது மூணுமே வந்து கண்டிப்பா இருக்கும். நம்ம நினைச்சுப்போம் மழை காலம் இல்ல வந்து பனிக்காலத்துல வந்து நம்ம இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கலாம். பட் அது இல்லாம வைரல் இன்ஃபெக்ஷனால கூட இருக்கலாம். சோ அது தவிர்த்து வந்து மூணாவது பாத்தீங்கன்னா பயங்கர தலைவலி பயங்கரமா இருக்கும். நாலாவது வந்து காய்ச்சல் வந்து அதிகமாவும் இருக்கலாம் இல்ல கம்மியாவும் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன் டு பர்சன். சோ இந்த மெயினா வந்து இரும்பல், தும்பல், சளி பயங்கரமா, கண்ணுல தண்ணி வந்துட்டு இருக்கு, காய்ச்சல் இருக்கு, அப்புறம் தலைவலி, அப்புறம் உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கும். இவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா இது கண்டிப்பா வைரல் தான். அந்த வைரல்ல வந்து கொரோனாவா இல்ல நிமோனியாவா, இந்த HMPVயா, இல்ல என்ன இதுன்னு வந்து நம்மளுக்கு இன்ஃபுளுன்சாவா கண்டுபிடிக்க முடியாது. டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆனா இதுக்கு வந்து டெஸ்ட் எதுவுமே கிடையாது. சோ இப்போதைக்கு வந்து இந்த வைரல் சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து இக்னோர் பண்ணாதீங்க. சோ ஒரு 2-3 டேஸ் கழிச்சுட்டு அப்பயும் முடியாமனா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போயோ டாக்டர் போயோ பாருங்க, உங்களோட சேஃப்டி இதுக்கு. சோ இது வந்து எப்படி தடுக்கலாம், தடுப்பு முறை என்ன டாக்டர் கேட்டீங்கன்னா, கொரோனாக்கு என்ன தடுப்பு முறையோ அதே தாங்க இங்கேயும். சோ கொரோனாக்கு என்ன பண்ணீங்க, மாஸ்க், ஆல்வேஸ் யூ ஷுட் வேர் மாஸ்க் போட்டுக்கணும். அப்புறம் வந்து கைகள்ல வந்து சுத்தமா சோப்பு போட்டு கழுவணும். சோ கைகள் எப்பயுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் கழுவாம, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்னே இருக்கு. ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வந்து கைகளை சோப்பு போட்டு நல்லா கழுவணும். அழுக்கு கையோட உங்க கன்னத்திலேயோ உங்களோட வாய் பகுதியிலையோ முகத்துல வந்து கையை வைக்காதீங்க. வெளியே கிரௌடட் பிளேஸ் அவாய்ட் பண்றது நல்லது. அவாய்ட் பண்றது மட்டும் இல்லாம எப்பயுமே பெட்டர் மாஸ்க் வேர் பண்றது. ஏன்னா அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து இரும்புறாங்க, அந்த இரும்பல் மூலியமா அவங்க மூலியமா தான் வைரஸ் காத்துல ஸ்ப்ரெட் ஆகுது. இல்ல அவங்களோட பொருள் வந்து நம்ம தொடுறப்ப, அவங்க கை அப்படி தொடுறப்ப நம்மளுக்கு கான்டாக்ட் வருது. சோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளூல இருந்து கொஞ்சம் தடுப்பு முறையை வச்சுக்கலாம். இதுக்கு வேக்சின்லாம் எதுவுமே இல்லை நண்பர்களே. இது வந்து வேக்சின்லாம் கிடையாது. சோ கொரோனா வந்து லேட்டரா வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. பட் இப்போதைக்கு இந்த HMPVக்கு வந்து வேக்சின் எதுவுமே கிடையாது. முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து உங்களுக்கு அதாவது வந்து ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ், சோ சாதா உடம்பு சரியா போறது இல்ல இரும்பல், சளி, உடம்பு வலி இருந்துச்சுன்னா அதை அலட்சியமா விட்டுற வேணாம். ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணாம அடுத்தது வந்து என்ன பண்ணணுமோ அது பாருங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, டயக்னோஸ் பண்ணிடுங்க. டயக்னோஸ் பண்ணா அடுத்தது நம்ம ஃபர்தரா ட்ரீட் பண்ணலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப நம்ம முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டியது மாஸ்க் வேர் பண்ணும். சோ மாஸ்க் வெளியே போறப்ப மாஸ்க் போட்டுக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் பண்ணாலே போதும் நண்பர்களே. இந்த சோஷியல் மீடியா நியூஸ் வந்து பயங்கரமா நிறைய விஷயங்களை வந்து பயமுத்துறாங்க. சோ யாரும் பேனிக் ஆக வேணாம். இன்னும் WHO தரப்புல இருந்து இது பேண்டமிக்னு வந்து அறிவிக்கல. சோ யாரும் இதை பத்தி பயப்பட வேணாம். அந்த நியூஸ் மீடியா எல்லாம் கேட்டு மேலும் வந்து ஏதாவது சிம்டம்ஸ் இல்ல வேற விஷயங்கள் நம்ம சேனல்ல போற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.